அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டினில் 2024 பாலிட்டியில் கேட்கப்பட்ட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பருடைய கேள்வி எண் 10 நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ கேள்வி எண் 10 இதோட நம்ம 20வது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எலாபரேட் ஆன் த ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ் வித் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளில் செயற்கை நுண்ணறிவின் பங்கினை உரிய உதாரணங்களுடன் விவரிக்கவும். ஸோ டிஜிட்டல் இந்தியாவை பற்றி எழுதிட்டு இருக்கக்கூடாது. டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி என்னென்ன பங்களிப்பாற்றுறாங்கிறத சில உதாரணங்களை காமிச்சு விவரிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் பற்றி ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கக்கூடாது. டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்னா என்ன, அந்த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ல எந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் வித் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது எது பேசினாலும் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருக்கேன் பாருங்க. எலாபரேட் ஆன் த ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் வித் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ கொஸ்டின் நான் மேலே டைட்டில் போட்டேன், ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இந்தியாங்கிறது என்ன அப்படின்னா 2015 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இதோடைய நோக்கம் என்னன்னா இந்தியாவை ஒரு டிஜிட்டலி எம்பவர்டு சொசைட்டியாகவும் நாலேஜ் எக்கானமியாகவும் மாற்றுறது தான் இதோடைய முக்கிய நோக்கம். ஸோ டிஜிட்டல் இந்தியா லான்ச்ட் இன் 2015 என்விஷனிங் இந்தியா இன்டு எ டிஜிட்டலி எம்பவர்டு சொசைட்டி. ஸோ இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்கு. அப்போ டிஜிட்டல் மயமாக மாறும்பொழுது நம்ம இன்னும் பேப்பர் ஒர்க்கில் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டிஜிட்டலி எம்பவர்டு சொசைட்டியையும் ஒரு நாலேஜ் எக்கானமியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய முக்கிய வேலையா இருக்கு. ஸோ இதுல ஏஐ அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா இருக்கு. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா இருந்து ஸ்மார்ட்டர் கவர்னன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்கி தருகிறது. ஸோ எனேபிளிங் ஸ்மார்ட்டர் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ டிஜிட்டல் இந்தியாங்கிறத பத்தி இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். முதல் 4 லைன்ல தான் சொல்லியிருக்கேன். ஸோ டிஜிட்டல் இந்தியாங்க 2015 உருவாக்கப்பட்டது டிஜிட்டலி எம்பவர்டு சொசைட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாலேஜ் எக்கானமியை உருவாக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா டிஜிட்டல் இந்தியாவில் என்ன செய்யுது அப்படின்னா ஸ்மார்ட்டர் கவர்னன்ஸை உருவாக்கி தருது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏஐ நித்தி ஆயோக் 2018ல நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ ஏஐ அப்படிங்கிறது எல்லாருக்குமாக கிடைக்கப்பட வேண்டும்னு 2018லேயே நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏஐ அப்படிங்கிறத நித்தி ஆயோக் 2018ல ரெக்கக்னைஸ் பண்றாங்க. சரி, இப்போ தான் கொஸ்டின் வரும், ரோல் ஆஃப் ஏஐ இன் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ல ஏஐ உடைய பங்களிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் ஏஐ அப்படிங்கிறது இ கவர்னன்ஸ்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இ கவர்னன்ஸ்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். எப்படி அப்படின்னா ஏஐ ட்ரிவன் சேட் பாட்ஸ். ஸோ சேட் பாட்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வெப்சைட்ல நம்மளே சில கேள்விகளை கேட்கும் பொழுது அதுவே நம்மள்ட்ட உரையாடக்கூடிய சேட் பாட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிஸ்ல நடக்குது. ஸோ ரியல் டைம் சிட்டிசன் கிரிவன்ஸ் ரெட்ரஸல். ஸோ மனுதாரர் ஏதாவது ஒரு கோரிக்கை சொல்றாரு அப்படின்னா அதை வந்து உடனடியாக தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ நம்மளே மொபைல் ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே இல்லைன்னா ஜிபே ஏதாவது ஒரு இதில் நம்ம பணம் யாருக்காவது பே பண்ணுறோம். சப்போஸ் அது சென்ட் ஆகலை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், உடனடியாக நம்ம கடகடன்ட்டு அதில் உள்ள ஹெல்ப் லைன்ல போய் நம்ம சேட் பண்ணோம்னா அதுவே நம்ம கூட சேட் பண்ணும். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும். நம்ம பதில் இப்படி சொல்றோம், உடனே பணம் காணலை அப்படின்னு, எவ்வளோ ரூபாய் காணலை அப்படின்னு, இந்த மாதிரி அனுப்பிவிட்டது அவருக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா அது ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ரியல் சேட் பாட் மாதிரி என்ன பண்ணுன்னா பேச ஆரம்பிக்கும். இது வந்து ஏஐல பவர் பண்ணி ட்ரிவன் பண்ணப்படுறது தான். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உமாங் ஆப் ஒரு ஏதோ 2 இது போட்டிருக்கு பார்த்துக்கோங்க. உமாங் ஆப் அப்படிங்கிறது ஒரு மான்கி பாட் சேட் பாட் அப்படிங்கிறதுலாம் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஏஐ. ஏஐ என்ஹான்சஸ் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்ஸ். ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துடைய அந்த செயல்திறன் எஃபிஷியன்சி அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரிசிஷன் ஃபார்மிங் பேஸ்ட் ஆன் ஏஐ ஃபோர்காஸ்ட். ஸோ முன்னாடி வந்து தகவல் தொழில்நுட்பத்துடைய பயன்படுத்தி கொஞ்சம் குறைந்த அளவில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா துல்லியமாக கணிப்பாங்க. இப்போ வந்து அதிக துல்லியமாக கவனிக்கிறாங்க. ஸோ ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக நம்ம வந்து நடத்துறோம். காரணம் என்னன்னா ஏஐ பயன்படுத்தி ஒரு ஃபோர்காஸ்டிங் நம்ம பண்றதுனால தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிஷான் ஏஐ அட்வைசரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐன் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ மெடிசினை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவுடைய நெட்ஒர்க்கில் உங்களுக்கு ஏஐ பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்காக COVID-19 டிடெக்ஷன் மாடல்ஸு இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் இ சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் டெலிமெடிசின் ரெஃபர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஏஐ பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஐ ஹெல்ப்ஸ் இன் எஜுகேஷனல் மானிட்டரிங். ஸோ கல்விக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். எப்படி பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடாப்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா அதாவது யாருக்கு
எவ்வளவு கல்வி அளவு தேவை அப்படின்னு. இப்போ முன்னாடி நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பேர் பசங்க உட்காந்துருக்காங்கன்னா 50 பேருக்கும் ஒரே மாதிரி நடத்துவாங்க. இதுல ஒருத்தருக்கு வந்து லேர்னிங் ஸ்கில்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு லேர்னிங் ஸ்கில்ஸ்ங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ லேர்னிங் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதிகமா டீச் பண்ண அவசியம் கிடையாது, குறைவா இருக்கிறவங்களுக்கு அதிகமா டீச் பண்ணணும். ஸோ அடாப்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்சர்வேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பல அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ பர்சனலைஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பர்சனலைஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னா தகுந்தார் போல கஸ்டமைஸ் பண்றது, அது யாருக்கு எந்த அளவுக்கு கல்வி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ உதாரணத்துக்கு திக்ஷா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா ஏஏ ட்ராக் லேர்னிங் அவுட்கம்ஸ்னு சொல்றாங்க, இன்டகிரேட்டட் வித் ஏஏ ட்ராக் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ இதன் மூலமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாணவர்களுடைய கற்றல் திறனை ஏஐ மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் அவங்களுக்கான கல்விக்கான பிளாட்ஃபார்ம்ஸை புதுசாக உருவாக்குறது, அவங்களுக்கான பெடகாகிஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு தர்றாங்க. அடுத்து ஏஐ ஃபோஸ்டரிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஜாம்னு சொல்றோம், ஜன்தன், ஆதார், மொபைல், ட்ரினிட்டி. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏஐ பயன்படுத்தி ஃப்ராட் டிடெக்ஷன் பண்றோம் நம்ம ஃபினான்ஷியல். ஸோ ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் நம்பரு, மொபைல். ஸோ மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு, மொபைலை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஓடிபி கூட நமக்கு வருதுன்னா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஓடிபி யாராவது சென்ட் பண்ணால் கூட நமக்கு ஏஏ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இதன் மூலமாக ஃப்ராட் டிடெக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிருது. நீங்களே பணம் எடுக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட லிமிட் தாண்டினீங்க அப்படின்னா அந்த ஏஏ பிளாட்ஃபார்மே புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷனை டிசேபிள் பண்ணிடுது. ஸோ கிரெடிட் ஸ்கோர் பண்ணுறாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோரில் உங்களுக்கு இந்தியா முழுதும் எங்கேயாவது பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதா, இல்லை அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்கள் ஏதாவது பணம் வாங்கிட்டு லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கீங்களா, சிவில் ஸ்கோர் லெவல் என்ன, இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஸோ யூபிஐ பிளாட்ஃபார்ம் என்ன செய்யுது அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுறாங்க ஃபார் சீம்லெஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ தடையில்லாத டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஏஐ பேஸ்டு ஸ்மார்ட் சிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் ஏஐ பயன்படுத்துகிறாங்க. ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சர்வைலன்ஸ். ஸோ நல்ல சிட்டி எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கணுங்கிறது ஏஐ மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்மளுடைய லேண்ட் மேப்பிங் மூலமாகவே எந்த இடத்துல டிராஃபிக் சிக்னல் வச்சா ஆப்டிமலாக இருக்கும், நம்மளா மனுஷனாக அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் இங்கே சர்வைலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்மளால ஈஸியாக கணிக்க முடியுதுங்கிறாங்க. ஸோ சூரத் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ சூரத் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ டிராஃபிக் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறதுல பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. 7th பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபார் லாங்குவேஜ் அண்ட் இன்க்ளூசிவிட்டி. ஸோ நிறைய மொழிபெயர்ப்பில் வந்து ஏஐ பயன்படுத்துகிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ லிங்குவிஸ்டிக் கேப்ஸ் குறைக்கிறதுக்காக, இந்தியாவை பொறுத்த நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, ஸோ அதை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ பாஷினி ப்ராஜெக்ட் அப்படின்னு 2022 ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருந்தாங்க இந்திய அரசு. ஸோ ஏஐ பேஸ்ட் மெஷின் டிரான்ஸ்லேஷன். ஸோ மெஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜுக்கு அதுவே மொழிபெயர்த்து தரக்கூடிய ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஏஐ யூஸ்ட் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ பாதுகாப்புல பயன்படுத்துறாங்க. டிடெக்டிங் அனாமலிட்டிஸ். ஸோ ப்ரிவென்ட்ஸ் டேட்டா பிரீச்சஸ். எங்கேயாவது தகவல்களை திருடுறாங்க, களவு செய்யறாங்களா என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. சிஇஆர்டி இன் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா அப்படிங்கிறவங்க இந்த ஏஐ டூலை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா சைபர் த்ரெட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஐடென்டிஃபை பண்றாங்க. செர்டின் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏஐ பயன்படுத்துறாங்க. ஸோ சிஇஆர்டினா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படிங்கிற ஒரு டீம், ஐஎன்னா இந்தியா. ஸோ இயர்லி டிடெக்ஷன்ஸ் ஆஃப் சைபர் த்ரெட் த்ரூ ஏஐ டூல்ஸ். ஸோ இது எல்லாமே இதோட முக்கியத்துவம். சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியையும் கவர்னன்ஸையும் என்ன செய்யுதுன்னா என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இன்க்ளூசிவ் growth எல்லாரையும் வளர்ச்சி அடைய வைக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு நித்தி ஆயோக் 2018 கொடுத்த மாதிரி ஏஐ ஃபார் ஆல்னு சொல்லும் பொழுது இன்க்ளூசிவ் growth-ஐ கொண்டுட்டு வருது. ஸோ இன்னைக்கு வந்து ஏஐ அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா அது டிஜிட்டல் இந்தியாவுடைய பேக் போன் மாதிரி மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டல் இந்தியானா என்ன அப்படின்னா அதில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸியை மக்களுக்கு கொடுக்கணும், கல்வி அறிவை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இந்தியாவுடைய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்முடைய காம்போனன்ட்ஸ். அதில் ஒரு முக்கியமான 3வது கட்டம் தான் ஏஐ அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணுறோம். ஸோ ஏஐ ஆக்ட் அஸ் அ பேக்போன் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் ஆம்பிளிஃபையிங் சர்வீஸ் டெலிவரி. ஸோ ஏற்கனவே சர்வீஸ் டெலிவரி முன்னாடியிலேருந்து இருக்க தான் செய்யுது. அரசு நிறைய திட்டங்களை மக்களுக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க. பட் எனிஹவ் இருந்தாலும் இந்த திட்டங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தப்பட்ட வீரியத்தோட நம்ம மக்களுக்கு சேர்ப்பதற்கு இந்த ஏஐ பயன்படுகிறது. தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவர்.